வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமுள்ள நாமம் உயர்த்தப்படுவதாக. அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நான் வேத காரியங்களில் முற்றிலும் தேர்னும் அல்ல. நானும் வேதத்தை பயின்று வருகிற ஒரு மாணவனைப் போலத்தான் நிற்கிறேன். கர்த்தர் நம்மளோடு இடைவிடுவதாக. ஒரு காரியம் எனக்கு அடிக்கடி மனதிலே வரும். அது என்ன காரியம்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய வார்த்தை கிறிஸ்தவர்களாக நாம் பேசாவிட்டால் பின்பு யார் பேசுவது? அநேக நேரங்களில் இந்த செய்தியுடைய நம்முடைய ஜார்ஜ் ஐயா வந்து என்ன பண்ணுவாருன்னா, அது ஸ்கெடியூல் போடுவார். இப்போ இந்த வாரம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கிப் பண்ணிகிட்டே வருவாங்க. எப்பப்பெல்லாம் நம்முடைய ஊழியர் ஜார்ஜ் மனேச ஜெபம் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி யாராச்சும் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படிதான் நம்முடைய சபையிலே வந்து தேவனுடைய வார்த்தையானது சொல்லப்பட்டு வருகிறது, பகிர்ந்தப்பட்டு வருகிறது. ஆனால் நம் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை பேச வேண்டும். காரணம், நம்ம பேசாவிட்டால் வேறு யாருமே பேச மாட்டாங்க. ஒரு கட்டிட ஒரு கலைஞர், அதாவது பில்டர் இன்ஜினியர் சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு 50 வருடமாக ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் என்ன வேலை செய்வார், அந்த இன்ஜினியர் கீழே எல்லா கட்டிடங்களும் ஒரு 50 வருஷமா கட்டின கட்டிடத்தெல்லாம் அவர் தான் கட்டி கொடுத்துருந்தார். சிறந்த ஒரு கட்டிட கலைஞர் கூட சொல்லலாம். நேர்த்தியாக ஒவ்வொன்றும் அந்த இன்ஜினியர் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா அங்கே வரவே தேவையில்லை. இவரே அந்த பில்டிங் இருக்கிற எல்லா காரியம், மரம், ஜன்னல், எல்லா டைல்ஸ், எல்லா வேலையும் அவரே பார்த்துவார். நாட்கள் கடந்துச்சுன்னா இவருக்கும் வயது வந்து முதிராயிட்டே வருது. ஒரு நாள் அவங்க பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. இனிமேல் அப்பா நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ விட நீங்கள் உழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இன்ஜினியர்கிட்ட போய் அந்த கட்டட கலைஞர் சொல்கிறாரு, ஐயா இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட வேலை செய்ய எனக்கு முடியலை, எனக்கு திராணி இல்லை, ஆகவே நான் வந்து வேலையை விட்டு நின்றுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இன்ஜினியர் வந்து கேட்குறாரு, ஒரு நாள் வேலை பார்த்துட்டீங்க, எனக்காக ஒரே ஒரு வேலை மட்டும் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. அது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கு நான் ஒரு நபருக்கு அந்த வீடு நான் கொடுக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த ஒரே ஒரு வீடை மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துட்டு போயிருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு என்னப்பா இது விடமாட்டேன்னு சொல்லிட்டு மிகுந்த சலிப்போடு அந்த வேலையை எடுக்கிறாரு. நிறைய நாட்கள் அந்த சைட்டு ப்ராஜெக்ட் போகவே கிடையாது. ஏதாவது பொருள் வாங்கினா கூட ஏனாதானா போய் வாங்குறது. சலிப்பு கடைசி வேலையாச்சு இல்லையா? சலிப்போட போய் ஒரு ஒன்றுக்காகாத பொருளை வாங்கி போட்டு ஏனாதோன்னு கட்டி முடிச்சிட்டாரு. கடைசியாக இன்ஜினியர் வந்து அதை பார்க்க வராரு. பார்க்க வந்து, ஐயா இந்தாங்க சாவி, என்னை ஆளை விட்டுருக்குன்னு சொல்லும்போது அந்த இன்ஜினியர் இந்த சாவியை தூக்கி அவர் கையில் திருப்பி கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு 2 விஷயம் அவருக்கு தோணுது. ஒரு சந்தோஷம், இப்போ ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருச்சேன்ட்டு. ஆனால் பார்த்து பார்த்து ஒருவேளை இந்த வீடு எனக்கு கட்டப்பட்டிருந்தால் நான் வந்து பார்த்து என்ன செஞ்சிருப்பேனே என்று வருத்தம் அவருக்குள்ளே நிகழ்கிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது. என்று கேட்டால், கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். வரும்பொழுது நம்மிடத்துல நியாயம் தீர்ப்பார். அப்போ இதே போன்ற ஒரு கேள்வி நம்மிடத்திலும் எழும்பும். உனக்கு ஒரு அழகான ஒரு சரீரத்தை கொடுத்தேன், எந்த ஒரு ஊனமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நீ எனக்காக என்ன செஞ்சிருக்க, இப்பேற்பட்ட வீடை கட்டியிருக்க என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆக இன்றைக்கு நாம் வேதத்துல இருந்து ஒரு முக்கியமான நபருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பேச இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அப்புறமாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதான் தெரியல. நாம் இன்னும் கிறிஸ்துவோடு நெருங்கி போவதற்கு அவர் முன் உதாரணமாக நமக்கு இருந்தார். அவர் பார்க்க போனா கொஞ்சம் படிச்சது என்னமா கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு, கொஞ்சம் முடி இருக்காது. அந்த காலத்துல ஒரு PhD படித்தவர். அவருக்கு ஒரு முள் வேற கொடுக்கப்பட்டு கதை வாசிக்கிறோம். அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்து ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். என்றால் நம்முடைய ஒருவேளை நீங்களே எத்தனை தலைமுறைக்கு முன்பதாக கிறிஸ்துவ எனக்கு தெரியாது. ஒருவேளை 3 தலைமுறை, 2 தலைமுறை, 4ஆம் 1ஆம் தலைமுறை. அப்ப நீங்க கிறிஸ்துவை எப்படி நீங்கள் உலகத்துக்கு காட்டுகிறீங்க என்று கொஞ்சம் சிந்திக்க வேண்டமாக இந்த செய்தியாக இருக்கும். ஒருவேளை இந்த கடைசியில இரண்டால்
ஒரு 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். இந்த வசனம் நீங்க உங்களால சொல்ல முடியுமா என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இல்ல அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 11. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். இந்த 2 வசனத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இந்த 2 வசனத்துல வார்த்தைகளை நாம் எளிதாக மற்றவர்களிடம் சொல்ல முடியுமா? கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சங்கள் நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு என்னுடைய தலைப்பானது கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருங்கள். பி எ எக்ஸாம்பிள் ஃபார் அ கிரைஸ்ட் லைஃப் என்ற தலைப்பிலே ஒரு 7 காரியங்களை உங்களிடத்துல நான் வைக்க இருக்கிறேன். முதலாவது, பவுலுடைய முதல் காரியமானது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிடிவாதமான ஒரு நபராக காணப்பட்டார் கிறிஸ்துவுக்காக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 22 24 உள்ள வசனை நாம் வாசிக்கலாம். அவர் எப்பேற்பட்ட ஒரு பிடிவாதமான ஒரு நபராக காணப்பட்டார் என்று. 20ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. அதாவது பவுல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன் என்று சொல்றார். அதுக்கு முன்பதாக நாம் பார்க்கும்போது, கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிற மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தை பிரசங்கம் நோட்டிக்கு நான் கர்த்தராக இயேசு பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று அவர் எப்படி சொல்றாருங்க? ஒரு பிடிவாதமான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் சொல்லுகிறார். என்றால் கஷ்டங்களில் சிணங்குவது, எந்த ஒரு ஏமாற்றத்தையும் அவர் பொருட்படுத்தவில்லை. வீணான ஆண்டுகள் சிறையில், புகழ்ச்சி, இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாகவில்லை. அவருடைய பிடிவாதம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அவருடைய பிடிவாதமானது தன் வாழ்க்கையில காணப்பட்டது. இரண்டாவது பார்க்கும்போது, அவர் ஒரு பொறுமையான நபராக காணப்படுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கையில. நமக்கு தாமஸ் எடிசன் தெரியும். அவர் ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷினை தயாரித்து தரவே அவர் கேட்குறாங்க. அந்த மிஷினை அவர் தயாரிச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு விலை நிர்ணயிக்கணும் செய்யறதுக்காக அவருக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அவருடைய மனைவிட்ட ஆலோசனை கேட்குறாங்க. அவங்க ஒரு $5000 இதை நான் விற்கலான்னு சொல்லும்போது, யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனியில் ஆட்கள் வராங்க. எங்கள் மிஷினுடைய எங்களுக்கு விலை எவ்வளோன்னு சொல்லுங்க. இவர் பொறுமையாகவே இருக்கிறார், என்ன சொல்றது தெரியாமல் இருக்கிறார். நேரம் கடந்துட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியுடைய அதிகாரி, இந்தாங்க நீங்கள் ஒரு $50,000 நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துட்டு செக் கொடுத்து போயிட்டாரு. இவருக்கு ஒரே யோசனையாக இருந்தது. வீட்டில் $5,000 தான் சொன்னாங்க, எனக்கு $50,000 எனக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்குது. அப்போ அங்கே ஒரு காரியம் அவர் எழுதுறாரு, பொறுமையாக இருந்தால் நமக்கு அதிக மேன்மை கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்ட அந்த கம்பெனியுடைய நிர்வாகிக்கு என்ன ஆகி போச்சுங்க, லாஸ். $45,000 லாஸ் ஆகி போச்சு. அதே போலதான்
பொறுமையாக இருந்த பவுல் கிறிஸ்துவருக்காக அநேக காரியங்களை நிருபங்களாக நமக்கு தந்திருந்தார். பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் பொறுமைக்கு முன்னாடி எப்படி பார்க்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். பவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசனை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயும் ஸ்திரீகளையாயும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி இஸ்ரவேலுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். முன்னாடி பவுல் எப்படி இருக்காருங்க? சவுலா இருக்கும்போது கர்த்தருடைய சீசனை பயமுறுத்தி கொலை செய்யும்படி என்னவாங்க பிரதான ஆசிரியர்கிட்ட போய் என்ன பண்றாருங்க? தன்னுடைய மார்க்கத்தாராகிய புருஷரின் ஸ்திரீகளையும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேம் கொண்டு போய் தமஸ்குல ஜெபாலயங்களிலே நிருபங்களை கேட்டு வாங்கி ஒரு பவுல் தான் அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 19 முதல் 26 வாசிங்க. முதல்ல அவருடைய பொறுமை எப்படியாக மாறி கிறிஸ்து தன் வாழ்க்கையில வந்தது, அவருடைய பொறுமை எப்படி பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22 19 முதல் 26. இங்க முன்னாடி பார்த்த பவுலுக்கும் சவுலுக்கும் இப்ப பார்க்குற பவுலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. தன்னை வாரனால அடிவிக்கிறாங்க, அங்கேயும் பொறுமையா இருக்கிறாரு. கடைசியாக வாசிச்சோம், அந்த சேனாதிபதி பிரயுத்தமாக நான் மிகுந்த திரவத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பவித்தேன் என்றால், அதுக்கு பவுலுடைய வார்த்தை பாருங்க. அதுக்கு பவுல் நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றார் சொல்றாங்க. தன்னுடைய வாழ்க்கையானது பொறுமைக்கு நிகராக போகும்படி கர்த்தர் மாற்றினார். மூன்றாவது காரியமாக அவர் தைரியமான ஒரு நபராக காணப்பட்டார் பவுலானவர். ஏனென்றால் பவுலின் தைரியத்துக்கான வாழ்க்கை வாதிடுவது அரிது. ஏன்னா அவர்கிட்ட யாருமே தர்க்கம் பண்ண முடியாது. அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்கும். பவுலுக்கு என்ன பேருங்க? வாயாடின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்குது. என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 9 ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். தேவன் அவருக்கு பயப்படாத என்ற ஒரு வார்த்தையை தருகிறார். இங்கேதான் அவருடைய தைரியமானது உயிர்ப்பித்து வருது. அதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:20 முதல் 22. போதும்.
அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தைரியமா பேசுறாரு. பேசுற இடத்துல அவர் என்ன செய்யறாங்க? அவரை கொலை செய்ய முயற்சிக்கிறார். ஆனா பவுல் வந்து அந்த தைரியமான வார்த்தைகளை அவர் பிரசங்கித்தார். வாசனம் 4வது அவருடைய வாழ்க்கையில பணிவாழ்ந்து காணப்பட்டது. அவர் வந்து வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்ட சோதனையிடம் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று 1 தீமோத்தேயுல அவர் சொல்லுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி என்று தன்னைத்தானே தாழ்த்துற அளவுக்கு அவருடைய தாழ்மையானது காணப்பட்டது நான் வாசிக்கிறோம். 5வது காரியமாக அவர் எதுக்கும் சமரசம் செய்ய மாட்டாரு. நம்ம கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? சில நேரங்கள்ல சில காரியத்துக்காக சமரசம். ஆனா பவுல் வந்து எந்த விதத்திலும் வந்து சமரசமே ஆக மாட்டார் கிறிஸ்துவுடைய காரியங்களை. அதுக்கு எடுத்துக்காட்டாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை. இங்க ஒரு காரியம், பேதுரு ஒரு காரியம் செய்யறாரு. அதை கண்டித்து உணர்த்தவராக சமரசம் செய்யாமல் அவர்கிட்ட அவர் வாதாரு. காரணம், பேதுரு வந்து பவுலுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ அறிஞ்சார். ஆனா பவுல் அப்படி கிடையாதுங்க. அது பிற்பாடு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று அது அப்புறமாக தேவனை தெரிந்து கொண்ட பவுல் இங்க யார்கிட்டங்க? தன்னுடைய சீனியர்கிட்ட சமரசம் செய்யக்கூடாது என்று அவர் வாதம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில விளைச்சலை வந்து கிறிஸ்துவாக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். அதுல 19, 20, 21, 22 வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9. நம்ம பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் எங்கெல்லாம் சொல்றாலும் அங்க வந்து விளைச்சலை வந்து அறுவடை செய்தார். ஜெயிலுக்கு போனாலும் அங்க ஜெயிலுடைய அதிகாரி என்ன பண்றாங்க? தேவனை ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு ஆத்தங்கரைக்கு போனாலும் அங்கேயே ஏற்றுக்கிறாங்க. ஒரு மார்ஸ் மேடைக்கு மேலே ஏறினாலும் தேவனை ஏற்றுக்கிறாங்க. அப்படியாக அவருடைய எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் மனுஷர்களை வந்து தேவனுக்கென்று அவர் விளைச்சல் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடைசியாக வந்து அவர் வந்து ஒரு நெறிமுறையான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ரோமர் கலந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் 17, 18 நாம் வாசிக்கலாம். கடைசியாக ரோமர் கலந்த நிருபம் 12ஆம் அதிகாரம் 17, 18. இங்க பார்க்கும்போது அவர் தீமைக்கு தீமை செய்யாம இருங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாழ்க்கை இருந்தது. 2வது ஒரு காரியமாக அவர் யோக்கியமானதை செய்ய நாடுகிறார். அவர் தான் செஞ்சாரு. 3வது காரியமாக உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். இந்த 7 காரியங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில
நிறைய கிறிஸ்துக்காக மக்களை கொண்டு வரும்படியாக, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவாக அநேக நிறுவங்கள்ல அவர் எழுதும்படியாக தேவனை கர்த்தர் அவர் கொடுத்தார். முன்னாடி இருந்த சவுல் பவுலாக மாறும் நிறைய காரியங்கள் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ வேதத்தை நம்ம புரட்டும் போது அநேக நமக்கு உபதேசம் கிடைக்கிறது யார் மூலியம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் மூலியமா இருக்குது. மேஜை குறித்து ஆழமாக சிந்தனைகள் யார் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் தான் நமக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை இன்னும் என்ன சொல்றாங்க, சிறுபான்மையர் தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்மள மாதிரி கிறிஸ்தவர்கள் தான். ஏனென்றால் கிறிஸ்துக்காக நாம் இன்னும் தியாகம் செய்ய இயலவில்லை. நம் கிறிஸ்துக்காக தியாகம் செய்ய எழும்பினால்தான் நம்ம சிறுபான்மை என்ற பெயர் மாற்றப்படும். கடைசியாக ஒரு கதையை நிறைவேற்றுகிறேன். ஒரு மாணவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான். மாணவன்ட்டு வந்து ஆசிரியர் கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி கார்ல பிரேக் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த மாணவன், சில மாணவன் சொல்றாங்க நம்ம போய் எங்கேயாச்சும் போய் மோதாமல் இருக்கிறதுக்கு, சார் வந்து சொல்றாங்க வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா ஒரு மாணவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு சொல்றான்னா, நம்ம வேகமா சொல்றதுக்கு தான் இந்த பிரேக் இருக்கு. அந்த ஆசிரியருக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான பதில் இருந்தது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது, பிரேக் இல்லாம நம்ம வாகனத்தை செலுத்த முடியுமா? முடியாது. ஆனா அந்த வேகமாக செல்வதற்கு தான் இந்த பிரேக் ஆனது கொடுக்கப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அநேக தடைகள் வரலாம். ஆனால் நாம் முந்தி வேகமாக கிறிஸ்துவை பரப்பதற்கு அது உறுதியா இருக்கும். இதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.